அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நடப்பு அரசியல் பற்றி விவாதிப்பதற்கு மரியாதைக்குரிய தோழர் திருமாவளவன் அவர்கள் போயிட்டு திருப்பரங்குன்றத்தில் ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதை பற்றி கேட்பதற்கு நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். பாத்தீங்களா, அந்த சோசியல் மீடியாலாம் பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. கிரீடம், அந்த கிரீடம், வேல், அதெல்லாம் சரி. என்னதான் சொல்ல வராரு திருமாவளவன்? மாலை பாத்தீங்கல்ல, அதோட அதுக்கெல்லாம் தகுதியானவர் தான். அவ்வளோ பெரிய மாலை, ஆளுயர மாலை எல்லாம் போடுவதற்கு போடப்படுவதற்கு தகுதியானவர் தான். பட் இந்த வேல் கிரீடம் என்ன அந்த விஷயம்? இது சாதாரண வேல் இல்ல, சனாதனத்துடைய நெஞ்சிலேயே குத்துறதுக்காக நாங்க தயார் பண்ண வேலுன்னு சொன்னாங்க. சரி, அதுதான் அந்த வேலுக்குரிய அடையாளம். அதே போல பாத்தீங்கன்னா, ஆனா அது முருகருடைய வேல் தான் அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க. முருகருடைய வேல் எப்படி சனாதனத்தை குத்தும்? அதாவது அங்கதான் அவருடைய முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று வருது. திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தலன்னு சொல்லி யாராச்சும் இப்ப ரத்த கலரி ஆச்சா, இல்ல ஏதாச்சும் மிகப்பெரிய ரத்த கலரி ஆகணும்? திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றுவது அப்படின்றது அந்த கோவிலுக்கு உட்பட்ட இடத்துல தானே. அது ஒன்றும் மசூதிக்கு உட்பட்ட இடத்துலையோ இல்லை தர்காவுக்கு உட்பட்ட இடத்துலையோ இல்லை. தீபம் ஏத்தனா கல்வி வளர்ந்துருமா? சரி, அப்படிதான் கேட்குறாரு. சரி, உன் கொடியை தெருக்கு தெரு நட்டினா உன் கட்சி வளர்ந்துருமா? நீ நம்புறல்ல, உன் கொடியை அடையாளமாக கொண்டு போய் ஒரு தெருவிலையும் வைத்தால் உன் கட்சி வளரும் என்று நீ நம்புறல்ல. அந்த மாதிரி அவங்க தீபம் ஏற்றினா அந்த மாதிரி அவங்க தீபம் ஏற்றினால் அவங்களுடைய ஆன்மீக அந்த எண்ண ஓட்டங்கள் பரவும்னு அவங்க நினைக்கலாம். உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனைலாம் காரணம் பார்த்தீங்கன்னா நான் கிடையாது, ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் தான். சங்கி நீதிபதி பதவியில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு. போயிட்டு ஸ்பாட் விசிட் பண்ணிட்டு உத்தரவு கொடுக்குறாரு. என்னைக்காச்சும் ஒரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை பற்றி தெரிந்திருந்தால் இதை அதாவது தெரிந்தும் கூட இவர் பேசிக்கிட்டு இருக்கலாம். ஜி.ஆர். சுவாமிநாதன் நிறைய கோவில் கேசஸை அவர் வக்கீலாக இருக்கும்போதே எடுத்து நடத்திருக்காரு. சரியா? அவருக்கு இந்த கோவில் சம்பந்தப்பட்ட டெம்பிள் சம்பந்தப்பட்ட கேசஸ்ன்றது அத்துப்படி ஒன்று. ரெண்டாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜி.ஆர். சுவாமிநாதன் இஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ், ஹைகோர்ட் ஜஸ்டிஸ். சரியா? அவர் ஒரு தவறான ஒரு தீர்ப்பை கொடுத்தார் என்றால் அவருடைய கெரியரே அது பாதிக்கும். சரியா? அப்போ அவருடைய தீர்ப்பில் என்ன பிழை இருக்கிறது அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். அவருடைய தீர்ப்பில் இங்கெங்கே பிழை இருக்கிறது, இங்கெங்கே தவறு இருக்கிறது அப்படின்றத நீங்கள் சுட்டி காட்டுவதற்கு முழு உரிமை உங்களுக்கு இருக்கிறது. அதை விடுத்து அவருடைய நோக்கம் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு புரியல. பெரிய ஒரு பிரச்சனையும் கலவரத்தையும் தூண்டுறது தான் ஒரு நீதி அரசருடைய தீர்ப்பில் உள்நோக்கம் கற்பிப்பது சரியா? தீர்ப்பில் உனக்கு உடன்பாடு இருக்கலாம், உடன்பாடு இல்லாமல் போகலாம். அதுக்கு எல்லா உரிமையும் உனக்கு இருக்குது. தீர்ப்பில் உனக்கு உடன்பட வேண்டும்னு நான் சொல்லலை. ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு என்றால் அந்த தீர்ப்பை நீ உள்ளபடியே ஏற்கனவே நான் சொல்லலை. ஆனால் கட்டுப்பட்டு ஆக வேண்டும் என்பது சட்டம். நம்ம ஏற்கனவே ஏற்காமல் போகிறோம். கட்டுப்பட்டு ஆக வேண்டும் என்பது சட்டம். சரியா? அப்போ அந்த இடத்துல உள்நோக்கம் கற்பிக்க முடியுமானா முடியாது. உதாரணத்திற்கு குன்னா, ஜான் மைக்கேல் குன்னா 3 முதலமைச்சர்கள் பதவி விலகுவதற்கு காரணமாக இருந்தார். ஒன்று உமா பாரதி, என்னுடைய செல்வி ஜெயலலிதா, என்னுடைய எடியூரப்பா. 3 முதலமைச்சர்கள் பதவி விலகுவதற்கு காரணமாக இருந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னாக்க எடியூரப்பா, உமா பாரதி இவங்க பதவி விலகிய பொழுது குன்னா அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியாலேயே வைக்கப்பட்டது. ஏன்னா அவங்களுடைய சீஃப் மினிஸ்டர்ஸ். ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பதவி விலகுவதற்கு அவருடைய தீர்ப்பு ஒரு காரணமாக இருந்தது. செல்வி ஜெயலலிதா எதுவுமே சொல்லலையே. அவங்க என்ன சொன்னாங்க? நீதிமன்ற தீர்ப்பை பற்றி நான் விமர்சனம் சொல்ல மாட்டேன், அப்பீல் போவேன், தீர்ப்பை நான் விமர்சிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை அவங்க பேசலையே. அப்போது இங்கே எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இதே குன்வா அவர்களை பின்னாட்களில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பயன்படுத்தி கொண்டது, பல்வேறு காரணங்களுக்காக பயன்படுத்தி கொண்டது. சரியா? இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கில் இப்போ ஒரு வருஷம் முன்னாடி ஒரு கமிட்டி ஒன்று போட்டாங்க. அந்த கமிட்டிக்கும் அவர் தான் தலைவராக போட்டாங்க. ரிட்டையர் ஆகிட்டார் அவர். சரியா? இப்போ இதுக்கெல்லாம் உள்ளர்த்தம் கற்பிக்க முடியுமான்னா கற்பிக்கலாம். ஆனால் அது செய்யலை. சரியா? தீர்ப்பு என்பது ஒரு நீதியரசர் அவருடைய அந்த பார்வைக்கு உட்பட்ட விஷயங்களை வைத்து அவர் சொல்கிறார். உனக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னா நீ மேல்முறையீட்டுக்கு போ. அதை விட்டுவிட்டு இவர் சங்கி நீதியரசர், அவர் இந்த நீதி கம்யூனிஸ்ட் நீதியரசர். நான் சொல்கிறேன், கம்யூனிஸ்ட் பேசிய நபர்கள் நீதியரசர்களாக இருந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சியில் பதவியில் இருந்தவர்கள் பதவியை விடுத்து விட்டு அதற்கப்புறம் நீதியரசர்களாக வந்திருக்கிறார்கள். சரியா?
இவர் சிடி செல்வம் என்கிற நீதியரசர், இந்த ஃபோட்டோவை போட்டு காமிங்க, எல்லாருக்கும் தெரியட்டும். அதாவது ஒவ்வொரு முறையும் போட்டு காமிக்கிறோம். சிடி செல்வம் இன்னொரு நீதியரசர், 2 நீதியரசர்கள் உயர் நீதிமன்றத்தில் பதவி பெறுறாங்க. பதவி ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவங்க போய் யார் காலில் போய் விழுறாங்க? கருணாநிதி காலில் விழுந்து ஆசி பெறுகிறார். அது அந்த பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜிலே வருது. ஒரு உயர்நீதிமன்ற நீதியரசர் அன்றைய தினம் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி காலில் சென்று விழுந்து, கோபாலபுரத்திற்கு சென்று அவருடைய காலில் விழுந்து அவரிடம் ஆசி பெற்று அதற்கப்புறம் அவர்கள் நீதியரசர்களாக பொறுப்பேற்கிறார்கள் என்றால், அதற்கப்புறம் திமுக சார்ந்த வழக்குகள் வந்திருந்தால், அல்லது கருணாநிதி சார்ந்த வழக்குகள் வந்திருந்தால், முதலமைச்சர் சார்ந்த வழக்குகள் வந்திருந்தால், தமிழக அரசாங்கம் சார்ந்த வழக்குகள் வந்திருந்தால் என்ன மாதிரியான தீர்ப்பை வழங்கியிருப்பார்? புரியுது. அன்றைக்கு நீதிமன்றம் ஒரு சார்பா இல்லையா? நாம ஏதாவது சொன்னோமா? இதே கருணாநிதி சார்பாக, அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி சார்பாக பல தீர்ப்புகளை இந்த சிடி செல்வம் கொடுத்திருக்கிறார். நீ போய் அவர் காலில் விழுந்தியே, நீ எப்படி தீர்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம கேட்டோமா? ஏற்கனவே கேஸ் வச்சிருக்கிறீங்க, எஃப்ஐஆர் ஒன்று வச்சிருக்கிறீங்க, மறுபடியும் அப்புறம் ஏதாச்சும் இல்லைங்க. நம்ம இந்த கேள்விகள் நம்ம எங்கேயுமே கேட்கலையே. நீ 1000 எஃப்ஐஆர் போடு, சிறையில் கூட போடு, நம்ம கேள்வி தானே. இதையெல்லாம் நீங்கள் செய்த பொழுது எந்த கேள்வியும் நம்ம கேட்கலையே. அப்படின்னும் பொழுது இன்றைக்கு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் பெற்று மட்டும் சுவாமிநாதன் அவர் பெயரையே கொடுக்கிறார். சுவாமிநாதன் என்று வைத்தால் அவர் சுவாமிநாதன் என்பது முருகனுடைய பெயர். ஆனால் அவர் சங்கியா எப்படியெல்லாம் பேசுகிறாங்க பாருங்க. இதே ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள்ட்ட எத்தனையோ வழக்குகள் திமுக ஆதரவாக வந்திருக்கிறது. சரியா? அப்பொழுதெல்லாம் எங்கே போச்சு உங்களோட புத்தி? உனக்கு ஆதரவாக வந்தால் அது ஒரு மாதிரி பேசுவேன், உனக்கு எதிர்ப்பாக வந்தால் ஒரு மாதிரி பேசுவேன். இது என்ன கேவலமான ஒரு வழிமுறை? புரியுது. இது என்ன கேவலமான வழிமுறையாக சொல்லுங்கள். 2 பிரதர்ஸ்க்கு நடுவில் ஒரு வழக்குங்க. இதே ஜிஆர் சுவாமிநாதன் நடுவில் போகுது. 2 பிரதர்ஸ்க்கு நடுவில் ஒரு வழக்கு. 2 பேரும் பிரதர்ஸ் கிறித்துவர். சரியா? அவங்க என்னன்னா, ஒரு பிரதர் வந்து சொல்கிறாரு, என்னுடைய நிலம் இது எங்களுடைய குடும்ப சொத்து, எனக்கு பங்கு வேணும், என் அண்ணனுக்கும் எனக்கும் பிரச்சனை. இதில் என்னுடைய அண்ணன் அந்த இடத்துல ஒரு தேவாலயத்தை கட்டி விடுகிறார். தேவாலயத்தை கட்டிவிட்டு தேவாலயம் என்பதனால் நீ பங்கு கேட்க முடியாது என்று சொல்கிறார். இந்த வழக்கு ஜிஆர் சுவாமிநாதன் முன்னாடி போகுது. இப்போ நான் சொல்கிறது ஒரு வாரம் முன்னாடி, 30 நாட்களுக்கு முன்னாடி. அதே வழக்கிலையும் ஜிஆர் சுவாமிநாதன் தீர்ப்பு கொடுக்குறார். தம்பிக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுக்குறார். என்னென்னு கொடுக்குறார்? சொத்து அப்படின்றது குடும்ப சொத்து அப்படின்னும் பொழுது அதில் தேவாலயம் கட்ட வேண்டுமா வேண்டாமா என்பதனை குடும்பம் முடிவெடுக்க வேண்டும். நீ தனிநபர் எடுக்க முடியாது. உன் தம்பிக்கு பங்கு செல்லக்கூடாது என்பதற்காக நீ தேவாலயம் என்று கட்டி நீ அதை வைத்து பிழைப்பு நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார். ஏற்றுக்க முடியாது. இப்போ நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போவீங்க? இதை தேவாலயத்துக்கு எதிரானவர் ஜிஆர் சுவாமிநாதன் எடுத்துகிட்டு போவீங்களா? இல்லை தம்பியுடைய உரிமை பறிக்கப்பட்டது, அதை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக உத்தரவு பிறப்பித்தார்னு எடுத்துகிட்டு போவீங்களா? அவரும் கிறிஸ்தவர் தான் எத்தனைக்கும். சொல்லுங்க, நியாயம் என்னன்றது நீங்கள் சொல்லுங்கள். புரியுது. அப்போ ஒரு நீதியரசர் முன்னாடி போகும்போது நீதி பரிபாலனம் அவ்வளோதான் பார்க்க முடியும். சரியா? இந்த நீதி பரிபாலனத்தில் தப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தாராளமாக அப்பீல் போங்க. அதை விடுத்து இவரை பற்றி நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவது இது தவறு இல்லையா? இது போக இவரு அந்த உத்தரவு கொடுத்தாருன்னா 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வும் அதே உத்தரவு தான் கொடுத்து. ஆமா, அவங்களுடைய சாதியை எடு, அவங்களுடைய மத வழிபாட்டையும் எடு, நம்பிக்கை எடு, பேசு, தேரியமேடு தான் பேசு. ஆனா அவங்கள பத்தி எதுவும் பேச மாட்டேன். ஏன் நீ பேச மாட்டேன்னா உனக்கு நல்லா தெரியும், எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. இங்க ஒரு நீதியரசருடைய மதத்தையும் ஒரு நீதியரசருடைய சாதியும் எடுத்து பேசுவது அப்படின்றது, ஒரு குறிப்பிட்ட சாதியாக இருந்தால், ஒரு குறிப்பிட்ட மதமாக இருந்தால் அது வந்து இங்கே யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள். இதையே மற்றவர்கள் செய்தார் எப்படி குதிப்பீங்க நீங்க? என்னன்னா, போயிட்டு திருப்பரங்குன்ற மலையை ஸ்பாட் விசிட் பண்றாரு. இந்த ஒரு தீபம் ஒரு விஷயத்துக்காக போய் எல்லாம் பண்றாரு. தமிழ்நாட்டில் அவர் ஸ்பாட் விசிட் பண்ணும்பொழுது ரொம்ப தெளிவா இல்லை, கொஸ்டினை முடிச்சிடுறேன். தமிழ்நாட்டில் எத்தனை ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான எத்தனை விஷயங்கள் நடந்திருக்குது, எத்தனை கொடுமைகள் நடந்திருக்குது, அதெல்லாம் போய் இந்த மாதிரி வேக வேகமாக பார்த்து எடுத்து பண்ணாரா? சரி, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அவர் ஸ்பாட் விசிட் செய்வதற்கான காரணம் ஏன் வந்ததுன்னா, இதுக்கு முன்னால் இறுதி தீர்ப்பை கொடுத்த நீதியரசர்கள் 1920 கொடுத்தவங்க அவங்க ஸ்பாட் விசிட் பண்ணியிருக்காங்க. ஓ, ஓகே. அதனால தான் நானும் போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். 1. 2வது, இப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான இதில் ஸ்பாட் விசிட் பண்ணாரான்ட்டு
ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமாக இருக்கிறது இந்த ஆட்சியில். இந்த ஆட்சிக்கு முட்டு கொடுத்து கொண்டிருப்பது யாரு? தோழர். அப்புறம் உனக்கு வெக்கமா இல்லையா? ம். இந்த ஆட்சியில தலித் மக்களுக்கு அதிகமாக இங்கே குற்றச்செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த புள்ளி விவரத்தை தெரிவிச்சதே கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் இருக்கக்கூடிய சண்முகம். அப்ப அதுக்கு பதில் சொல்றது உனக்கு துப்பு இல்ல, வக்கி இல்ல. மாறாக ஸ்பாட் விசிட் ஜிஆர் சுவாமிநாதன் பண்ணுவாரா? நான் கேட்கிறேன், வேங்கவேலுக்கு ஸ்பாட் விசிட் இவர் பண்ணாரா? ஸ்டாலின் பண்ணாரா? உன்னால கேட்க முடிஞ்சுதா? தாராளமா நல்ல கேள்விங்க. ஆமால, ஏன் பண்ணாரா? ம். வேங்கவேல் விவகாரத்தில் ஸ்பாட் விசிட் ஸ்டாலின் செய்தாரா? பக்கத்து ஊர் வரைக்கும் கூட வேற வேலையா போயிட்டு அப்படியே வந்துட்டாரு. மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில் விவகாரத்தில் ஸ்பாட் விசிட் ஸ்டாலின் செய்தாரா? நாங்குநேரியில அந்த தலித் மக்களுக்கு எதிராக ஒரு மாணவன் வீட்டில் பூந்து அடித்து அவனை வந்து வெட்டுறாங்க. ஸ்டாலின் வந்தாரா ஸ்பாட் விசிட்டுக்கு? தூய்மை பணியாளர்கள் போராட்டம். தூய்மை பணியாளர் போராட்டத்தில் முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னாக்கா தலித் மக்கள். ஸ்பாட் விசிட்டுக்கு ஸ்டாலின் வந்தாரா? உன்னால் கேட்க முடியுது அந்த கேள்விகளை? ஏன் கேட்க முடியல? அங்கெல்லாம் கேட்க முடியாத நீ வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தால் அங்கே நீதிபதி ஒரு முடிவை எடுப்பார். அதை கேள்வி கேட்கிறியே. ஆட்சியாளர் என்று அமர்ந்து கொண்டு இத்தனை அராஜகங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஸ்டாலினை கேட்கறதுக்கு உனக்கு துப்பு இருக்கா? வக்கு இருக்கா? கேவலம் பிளாஸ்டிக் சேர் தான் நாங்கள் போய் தொங்கிட்டு நிற்கிற. இதில் நீ மற்றவர்களை பார்த்து அவர்கள் சீமானும் விஜயும் ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைகள். ஏன்னா திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப நான் சொல்றேன், நீ யாரு? நீ வந்து திமுக தத்தெடுத்த அறிவாலயத்து வாட்ச்மேன். அதுவும் கேவலம் ஒரு பிளாஸ்டிக் சேருக்காக. இதான் நீ இல்லைன்னு மறுக்க முடியுமா? சொல்லுங்க. அவங்க என்ன சொல்றாருன்னா, திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? இவங்க வந்து திமுக வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. சரி, அப்ப நீ திமுகவை கட்டுவரியன்னு சொன்னியே, நீ திமுக கருணாநிதியை கட்டுவரியன்னு சொன்னியே, திமுகவை மோசமான ஒரு தீய சக்தி நீ தானே சொன்ன. அப்ப நீ ஏன் சொன்ன 2016ல? டீடைலா சொல்லியிருப்பாரு, நஞ்சு நிறைந்தது, மிக ஆபத்தானது. ஏன் நீ ஏன் சொன்ன 2016ல? நீ சொன்னா அது அரசியல், மற்றவங்க சொன்னா அது சுயநலமா? மற்றவங்க சொன்னா அது பிஜேபிக்காக வேலை செய்யும். அப்ப நீ என்ன யாருக்காக வேலை செஞ்ச? நீ இன்னைக்கு 2016ல கேள்வி வரும்ல. பார்ப்போம் என்ன திருமாவளவன் அவர்களுடைய இந்த பதட்டத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, கிறிஸ்தவ வாக்குகள், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்த கிறிஸ்தவராக கன்வெர்ட் ஆனவங்க இருப்பாங்க, கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க, அவங்களுடைய வாக்குகள் வந்து இந்த வாட்டி இந்த கூட்டணிக்கு கேட்க வேண்டியதானே. ஸ்டாலினுடைய மேடையில் அந்த கிறிஸ்தவர்கள் மேடை, அந்த கிறிஸ்துமஸ்க்கு மேடை நடந்ததுல, அந்த மேடையில் எத்தனை பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பாதிரியார்கள் இருந்தார்கள்? எல்லாமே வந்து இடைநிலை சாதியை சேர்ந்த பாதிரியார்கள் தானே இருந்தாங்க. ஏன்? அங்கேயும் சாதி இருக்கு. ஆமா, அங்க சாதி இருக்குன்றதா நம்ம சொல்றோம். ஏன் இருந்தாங்க? உன்னால கேள்வி கேட்க முடியுமா? ஏன் பட்டியலினத்தை சேர்ந்த சாதியினர் அங்க இல்ல இந்த மேடையில? இப்போ இவங்களுடைய அந்த கோர் ஓட் பேங்க் போகுதுன்ற பதட்டத்துல தான். அதனால நீ சொல்ற, நீ வேலை பிடிச்சாலும் சரி, நீ காவடி எடுத்தாலும் சரி, சரியா, உனக்கு மக்கள் வாக்களிக்க போவது இல்லை. ஏனென்றால் நீ யாருடன் இருக்கிறாயோ அந்த அந்த அயோக்கியத்தனமான கும்பல் இருக்கு பாருங்க. இதுக்கு எவ்வளவு முட்டு கொடுத்தாலும் அதை யாரும் ஏற்க போவது இல்லை. இதான் உண்மை. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க, ஒரு வருஷமாவே நான் பல நேர்காணலில் பேசும்போது நீங்க சொல்லியிருக்கீங்க, திமுக தோக்கிறத விட திமுக கூட்டணி கட்சிகள் இந்த வாட்டி ரொம்ப திமுகவை விட ஆபத்தானவர்களாக, திமுகவை விட மிக ஆபத்தானவர்களாக நான் பார்க்கறது திமுகவுக்கு முட்டு கொடுக்கின்ற கூட்டணி கட்சிகள். ஏன்னா இவ்வளவு அயோக்கியத்தனத்தை நீ முட்டு கொடுக்குறப்ப, இதுக்காக மற்றவங்களெல்லாம் நீ கேவலமாக பேசுகிறப்பாரு. இன்னி வரைக்கும் உன்னை சீமானா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், உன்னை அண்ணன் என்று மரியாதையுடன் தான் அழைத்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்து நீ வந்து யாரோ பெற்ற பிள்ளைகள் நீ சொல்வ அப்படின்னா நீ யாரு? ஓகே. அது போக இன்னொரு பக்கம் இப்போ செவிலியர்களுடைய போராட்டம் நடந்துட்டு இருக்குது. ரொம்ப கடுமையான வார்த்தைகளால் ஐயா ஸ்டாலின் அவர்களையும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களையும் அவங்க கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த கைது சம்மந்தப்பட்ட செய்திகள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அது கழிப்பறைக்குள்ளே இருந்தவங்களெல்லாம் கதவை தட்டி கைது பண்ணாங்க. அதே போல் போயிட்டு உடை மாற்றிக்கிட்டு அல்லது ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர வழியில், ஏன்னா இவங்க போராடிட்டு இருந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கக்கூடிய கழிப்பறையெல்லாம் மூடிட்டு பவர் கட்டும் பண்ணிட்டாங்க. அதனால் வெளியே இருக்கக்கூடிய பொது கழிப்பிடம் அல்லது தெரிஞ்சவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய வீட்டில் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஆண்டி வேலை கைது பண்ணி
அங்கங்க போய் வெவ்வேறு ஊர்களில் இறக்கி விட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிலாம் போயிட்டு இருக்குது. இது ஒரு பெரும் பிரச்சனையா போயிட்டு இருக்குது. ஆனா இது சம்பந்தமாக இப்ப சன் தொலைக்காட்சியிலாம் பாத்தீங்கன்னா எந்த நியூஸ் கார்டும் வரலைங்க. மற்ற தொலைக்காட்சிகள்லயும் வந்து கொஞ்சம் வந்துட்டு இருக்குது, சோசியல் மீடியால வருது. சன் நியூஸ் இதை கவர் பண்ணல. ஆனா நேத்து தாவேக்காவை சார்ந்த ஒரு பெண் ஒரு மாவட்ட செயலாளர் பதவிக்காக ஏதோ தர்ணா பண்ணாங்க. அது அவங்க உள்கட்சி விஷயம். நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்டேட் வந்துட்டே இருந்துச்சு சன் நியூஸ்ல. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இந்த ஆட்சியோட 4.25 ஆண்டுகள் இந்த ஆட்சி சரியா செயல்படாததற்கு காரணமே இதுதான். ம். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மீடியா கும்பல் உட்காந்துக்கிட்டு இந்த விளம்பரத்திலேயே நம்ம எல்லாத்தையும் ஓட்டிடலாம்னு சொல்லி 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 இவங்க செயல்படவே இல்லை. ஏன்னா நான் ஏன் செயல்படணும்? டெய்லி விவாதம், இந்த ஆட்சியிலே இந்த பிரச்சனை நடக்குதுன்னு விவாதம் நடக்குதுன்னு வைங்களேன், அப்போ உடனே கவனத்தில் எடுத்துப்பாங்க, சரி செய்யணும்னு நினைப்பாங்க. அப்படி இங்கே நடக்கல. மாறாக ஓபிஎஸ் இபிஎஸ் ஓபிஎஸ் அப்படின்னு வச்சு ஒரு 3 வருஷம் ஓட்டிட்டு அரசாங்கத்தின் குறைகளே நீ பேசாத, பேசலன்னா அவன் ஏன் கவலைப்பட போறான்? 8500 பேருங்க போராடிட்டு இருக்கிறது. தேனாரும் பாலாரும் ஓடுகிறது அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை நீ ஏற்படுத்து. யாருக்கு? மக்களுக்கு இல்லை. மக்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. ஆனால் மக்களுக்கு ஏற்படுத்துவதாக நினைத்து இவர்கள் ஸ்டாலினுக்கும் ஸ்டாலினை சுற்றி இருப்பவர்களுக்கும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நீங்க இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடக்கிறது என்பதனை விவாத பொருளாக எடுத்தால் இந்த விவாத பொருளை தீர்க்க வேண்டும் என்று இவர்கள் நினைப்பார்கள். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், என்னோட நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னார், பாத்சாதி கோவில்ல, திருவல்லிக்கேணி பாத்சாதி கோவில்ல மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது, அந்த கோபுரத்து மேலே மரமே வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை பதிவாக போடுறேன். அறநிலையத்துறையில் இவ்வளோ கொள்ளையடிக்கிறிய, அந்த பேட்டை ரவுடி சேகர்பாபு வச்சு கொள்ளையடிக்கிறிய, இது ஏன் நீங்கள் சரி பண்ண முடியாதா? வைகுண்ட ஏகாதசி வரவு இருக்கிறதுன்ட்டு 3 நாளில் அது அகற்றப்படுது. நான் அந்த பதிவை போட்டதுக்கப்புறம் 3 நாட்களில் அது அகற்றப்படுது, அந்த மரபு அகற்றப்படுது, அந்த துப்புரவுலாம் வந்து செய்கிறாங்க. சரியா? இப்போ என்னுடைய கேள்வி, இது மாதிரி மீடியா ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒவ்வொரு விஷயம் சுட்டி காட்டி கொண்டிருந்தால், கடுமையான வார்த்தைகளாகவே இருக்கட்டுமே, சுட்டி காட்டி கொண்டிருந்தால் அதை நிவர்த்தி செய்வதற்கு இந்த அரசாங்கம் முயற்சி செய்திருந்தால் இவ்வளவு கோடி ரூபாய் நீ கொண்டு போய் விளம்பரத்துக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு சொன்னவங்க, ஸ்டாலின் தான் வந்தாரு, விடியலை தந்தாருன்னு சொல்லி திரும்பி ஓட்டு போட்டிருப்பாங்களே உனக்கு. இன்னைக்கு சத்யராஜ்ல இருந்து, வடிவேல்ல இருந்து, சிவகுமார்ல இருந்து இவ்வளவு பேர் பேச வேண்டிய அவசியம் இல்லையே, உனக்கு அவசியமே இல்லையே. அப்போ இங்க மீடியா தான் உன்னுடைய வீழ்ச்சிக்கு காரணம். நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் மீடியா வைத்து நீ தப்பித்துக் கொள்ளலாம்ட்டு. மீடியா தான் உன்னுடைய வீழ்ச்சிக்கு காரணம். ஏன்னா மக்கள் அமைதி, உனக்கு ஓட்டு போட்டாங்கல்ல மக்கள், 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி இருந்து அதுக்கப்புறம் உனக்கு ஓட்டு போடுறதுக்கு எந்த தகுதியும் உனக்கு கிடையாது. உனக்கு ஓட்டு போட்ட ஒரே காரணம் எதுக்கு தெரியுமா? கருணாநிதி மகன் ஏதாவது வந்து செய்வாப்புல, இந்த எதிர்பார்ப்பில் உனக்கு ஓட்டு போட்டாங்க, இந்த எதிர்பார்ப்பில் மண்ணை அள்ளி போட்டுட்டடி, உனக்கு எப்படி திரும்பி ஓட்டு போடுவாங்க? நீ காட்டுற மாயாஜால இதுலலாம் ஓட்டு போட்டுருவாங்களா? இல்லை, இன்னைக்கு சாயந்தரம் டிஷர்ட்டு இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் போட்டு பேட்மிண்டன் ஆடுறேன், மாணவர்களோட பேட்மிண்டன் ஆடுறேன், மாணவர்கள், நீ யாரோட பேசினாலும் சரி, நீ என்ன வேடம் தரித்தாலும் சரி, ஏமாற்றம் அடைந்த மக்கள் ஏமாற்றம் அடைந்தது தான். அவர்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு 2026 முன்னை வீட்டுக்கு அனுப்புவது உறுதி. இல்லைங்க, எங்களுக்கு டிவியில் காட்டுறாங்க வெல்லும் தமிழ் பெண்கள்லாம் நல்லா உடை அணிந்து வந்து நாங்கள் இப்படி நிற்கிறோம்னா அதுக்காக சொல்கிறேன். இந்த பக்கம் பார்த்தா பாருங்க, நம்ம போன வாரம் தூய்மை பணியாளர்களை அடித்து இங்கெல்லாம் கையெல்லாம் கிழிஞ்சு அவங்க பேசணும். இந்த இப்போ பார்த்தா செவிலியர்கள்னு சொல்லி, அதான் திருப்பி சொல்கிறேன், மீடியா தான் ஸ்டாலினுடைய வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்க போகிறது. எல்லாத்தையும் மூடி 2006 2011 கருணாநிதியோடைய வீழ்ச்சிக்கு, திமுகவுடைய வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இந்த பாராட்டு விழாக்கள், இந்த சினிமா கும்பல். சரியா? இந்த முறை ஸ்டாலினுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்க போகுது இந்த மீடியாக்கள் தான். இந்த ஜால்ரா மீடியாக்கள் தான் இவர்களுடைய வீழ்ச்சி காரணமாக இருக்க போகின்றன. அதனால் நான் சொல்கிறேன், மேலும் ஜால்ரா தட்டுங்கள், மேலும் விளம்பரங்களை கொண்டு வாருங்கள். நீங்கள் எவ்வளவு விளம்பரங்களை கொண்டு வருகிறீர்களோ அவ்வளவு மக்கள் வெறுப்பாக. இப்போ வேற ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நடுவில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆட் வந்து யூடியூப்ல வெறுப்பாறாங்க, பேசும்போது கோவப்படுறாங்க, இரிட்டேட் ஆகிறாங்க. அதான் உண்மை. இப்போ நம்மளுடைய வீடியோக்கு நடுவில் ஸ்டாலினுடைய வீடியோ இரிட்டேட் தான் ஆகிறாங்க. இதான் உண்மை. இதை தேர்தலில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு அது புரியல. புரியக்கூடாது. அது ஒரு வகையில் நல்லதுதான். சரி, எனக்கு லாஸ்ட்டாக ஒரு டிப்ஸ் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஃபினிஷிங் டச்சு. இந்த ஒரு கட்சியில், புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில் ஒரு போஸ்டிங்காக ஒரு சிக்கல் அப்படின்னு சொல்லி அதை வந்து அப்படி ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வராங்க இல்லையா? திமுகவில் உட்கட்சி சார்ந்தது இது நடந்தது இல்லையா? ஏகப்பட்டது நடக்குதுங்க.
ஏகப்பட்ட நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஏதாச்சும் ஒரு நல்ல உங்களுக்கு ஏன் நினைவு நேருக்கும் இருக்கக்கூடிய- அன்பில் மகேஷ்க்கும் நடந்துட்டு இருக்கு, பிரச்சனை இல்லையா? சண்டை இல்லையா? ம். இல்ல அதோட கொஞ்சம் பெரிய லெவல்ல சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி வரலாறுல. வரலாறுல எடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட கருணாநிதி குடும்பத்தில் நடக்காத சண்டையா? ம். கருணாநிதி குடும்பத்தில் கருணாநிதியை போய் செவிலியர் 2 விடலையா இவர் அழகிரி? என்னங்க சொல்றீங்க? நான் கருணாநிதியே சொன்னாரு. ஆ. ஒரு நாள் அதிகாலையில் என் வீட்டிற்கு வந்தார் அழகிரி. ம். மேலே வந்து என்னிடம் கடுமையாக நடந்து கொண்டார். கடுமையாக நடந்து கொண்டார்னு செவிலியர் 2 விட்டுருப்பாரு. ம். ம். ஏன்னா சரியா? இப்படி நடக்கலையா? ஸ்டாலின் இறந்து விடுவான் என்று சொன்னார் என்னிடமே. ஓ. ம். இதெல்லாம் கருணாநிதி பிரஸ் மீட்டில் சொன்னது. ஓ. ம். சரியா? இவங்களுக்குள்ள சண்டை நடக்கலையா? ஸ்டாலின் கோச்சிக்கிட்டு சிங்கப்பூர் போகலையா? ம். இவங்களுக்குள்ள இந்த பிரச்சனைகள்லாம் அன்னைக்கு நடந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் வை. இப்போ நடந்துக்கிட்டு இருக்க பிரச்சனை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பிரச்சனை நடந்துக்கிட்டு இது பேர் என்ன, துரைமுருகனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய காட்பாடியில் இருக்கக்கூடிய துரைமுருகனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு எம்எல்ஏக்கும் Local பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ம். சரியா? அன்பில் மகேஷ்க்கும் இந்த நேருவுக்கும் பிரச்சனை நடந்திருக்கு. நேருவை காவு கொடுக்கறதுக்கு குடும்பமே தயாராகிடுச்சு. ம். ஸ்டாலின் குடும்பமே தயாராகிடுச்சு. இதெல்லாம் பிரச்சனை இல்லையா? ஆனா இதுதான் நேத்து ஃபுல்லா தலைப்பு. அதை நீ ஓட்டிகிட்டே இருக்க வேண்டியதுதான். ரைட்டு. உங்களுடைய நேரத்தை செலவு செய்து உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பல்வேறு விஷயங்களை பற்றி பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி.